Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா பனிக்குட நீர் என்றால் என்ன, இந்த பனிக்குட நீர் குறைவாக இருந்தால் என்ன ஆகும், வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெண் கர்ப்பத்தின் போது கர்ப்பப்பையில் இருக்கும் குழந்தையை சுற்றி ஒரு நீர் படலம் இருக்கும். இந்த நீர் படலம் தான் பனிக்குட நீர் அல்லது அம்னோட்டிக் திரவம் என சொல்லப்படுகிறது. பனிக்குட நீர் நிறமற்றது. இது வெள்ளையாகவோ அல்லது இளஞ்சிவப்பாகவோ இருக்கலாம். பனிக்குட நீர் அளவு சீராக இருந்தால்தான் குழந்தையின் சுவாசம் இயல்பாக இருக்கும், குழந்தை பாதுகாக்கவும் இருக்கும். ஒரு சில கர்ப்பிணிக்கு பனிக்குட நீர் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும். இது குறையும் போது குழந்தைக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக சிசுவின் நஞ்சுக்கொடியானது கர்ப்பப்பையோடு ஒட்டி கொண்டுவிடும். இதனால் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் போகும். இதனால் குழந்தையின் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. இதனால் குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம். நுரையீரல் வளர்ச்சியிலும் குறை உண்டாகலாம். பிரசவத்திற்கு முன்னும் பின்னும் குழந்தைக்கு மூச்சு திணறல் போன்ற சிக்கல்கள் ஏற்படும். சில சமயங்களில் குழந்தைக்கு வளைந்த நிலையில் பாதங்கள் ஏற்படலாம். குழந்தை பனிக்குட நீர் குறையும் போது நஞ்சுக்கொடியின் அழுத்தத்தால் குழந்தையின் முகத்தில் மாறுதல்கள் உண்டாகலாம். பனிக்குட நீர் அதிகமாக இருந்தால் அது அந்த பெண்ணுக்கு அவசரமான மருத்துவ சிகிச்சை தேவை என சொல்லலாம். இது அந்த பெண்ணின் கர்ப்ப காலத்தில் எந்த மாதத்தில் உண்டாகிறது என்பதை பொறுத்து பாதிப்புகள் தீவிரமாகவோ சிகிச்சைக்குரியதாகவோ இருக்கலாம். மேலும் இந்த கர்ப்பிணிகளுக்கு பனிக்குட நீர் குறைய என்ன காரணம், எப்படி கண்டறிவது என்று கேட்டால், கர்ப்பத்தின் ஆரம்ப கால ஸ்கேன்களில் பனிக்குட நீர் குறைவதை எளிதாக கண்டறியலாம். ஒருவேளை பனிக்குட நீர் குறைபாடு கண்டறியப்பட்டால் குரோமோசோமல் பரிசோதனை செய்ய வேண்டும். அப்போது இந்த பிரச்சனையின் தீவிரத்தையும் அதை சரி செய்ய முடியுமா என்பதையுமே மருத்துவர்கள் பரிசோதனை செய்வார்கள். கர்ப்பத்தின் ஆரம்ப கட்டம் என்றால் அதை பொறுத்து கர்ப்பத்தை தொடர்வதா வேண்டாமா என்று முடிவு செய்வார்கள். பெண்ணின் 6ஆம் மாதத்தில் குழந்தையின் அனாட்டமியை பரிசோதிப்பார்கள். அப்போது பனிக்குட நீரின் அளவு, நஞ்சுக்கொடி, குழந்தைக்கு போதுமான இரத்த ஓட்டம் கிடைக்கிறதா, ஆக்சிஜன் தேவையான அளவு கிடைக்கிறதா என்பதையும் பரிசோதிப்பார்கள். குறிப்பாக கர்ப்பிணியின் கடைசி 3ஆம் மாதத்தில் பரிசோதனை செய்யப்படும். ஒரு பெண்ணின் கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் பனிக்குட நீர் பற்றாக்குறையால் உண்டாகும் பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியவைதான். குரோமோசோம் குறைபாடு காரணமாக சில குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை உண்டாகலாம். நஞ்சுக்கொடி வழியாக குழந்தைக்கு இரத்த ஓட்டம் குறையும் போதும் குழந்தைக்கு சிறுநீரக வளர்ச்சி குறைபாடு இருந்தாலும் பனிக்குட நீர் குறையலாம். நஞ்சுக்கொடி சரியான நிலையில் இல்லாமல் கர்ப்பப்பை ஒட்டி இருந்தாலும் பனிக்குட நீர் அளவு மாறுபடலாம். பெண்ணுக்கு கர்ப்பப்பை காலம் தாண்டி பிரசவ காலம் நெருங்கும் போது பிரசவ தேதி கடந்தால் அப்போது பனிக்குட நீர் குறைய தொடங்கும். குழந்தையை தாண்டி தாய்க்கு ஏதேனும் கர்ப்பப்பையில் ஏற்படும் நோய் தொற்றுமே ஒரு முக்கிய காரணமாகும். கர்ப்பிணிக்கு கர்ப்பத்திற்கு முன்னரோ அல்லது கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம், சிறுநீரக பிரச்சனைகள் போன்றவையும் காரணமாக இருக்கலாம். தாயால் குழந்தைக்கு பனிக்குட நீர் பிரச்சனை ஏற்பட்டால் அடுத்து கருத்தரிக்கும் போதுமே இந்த பிரச்சனை உண்டாகலாம். கர்ப்பிணிக்கு குறிப்பிட்ட மாதத்தில் குழந்தையின் அசைவு நன்றாக உணர முடியும். பனிக்குட நீர் குறைவதற்கான அறிகுறிகள் என்றால் அதில் முக்கியமானது குழந்தையின் அசைவு தெரியாமல் உணர்வதுதான். குழந்தையின் அசைவை உணர்ந்த பெண்கள் திடீரென்று குழந்தையின் அசைவை உணர முடியவில்லை என்று டாக்டரிடம் சொல்வார்கள். நீரின் அளவு குறையும் போது பனிக்குட நீரில் மிதக்கும் குழந்தை கர்ப்பப்பையை சுற்றி வராமல் ஒரே இடத்தில் நின்றுவிடும். இந்த நிலை கர்ப்பத்தின் இறுதி வாரங்களில் இருந்தால் குழந்தை தலைகீழாக அல்லது சில நேரங்களில் குறுக்கு நெடுக்காகவும் நின்றுவிடும். அப்போதுதான் சிசேரியன் அவசியமாகிவிடுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.